ஒரு மார்ச் மாசம் காலையில ஷெர்லாக்கும் நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹீட்டர் பக்கத்துல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தோம். லண்டன்ல வசந்த காலம் ஆரம்பிக்கிற அழகையே தனிதான். வரிசையா இருக்கிற வண்ண வண்ண வீடுங்களுக்கு நடுவுல உருண்டு போகிற மூடு பனியோட அழக வார்த்தையில வர்ணிக்க முடியாது. நாங்க சாப்பிட்ட டேபிள் இன்னும் கிளீன் பண்ணாம அப்படியே தான் இருந்துச்சு. எங்க ரூம்ல இருந்த ஹீட்டர் கனல் வெளிச்சத்துல டேபிள்ல இருந்த சீன பீங்கான் பாத்திரம் தங்கத்தால் ஆனது மாதிரி மின்னிக்கிட்டு இருந்தது. ஷெர்லாக் சிகரெட் பைப்பை வாயில வச்சுக்கிட்டு ஹீட்டர்ல இருந்து வந்த தீப்பொறியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னோட இலக்கிய குறைபாடுகளை பத்தி கிளாஸ் எடுக்க போறாருன்னு எனக்கு அப்ப தெரியல. வாட்சன், பொஹீமியா மன்னனுக்கு நம்ம பண்ண உதவி, அப்புறம் அந்த மேன் வித் ட்விஸ்டட் லிப், அந்த கேஸ் எல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. அதை சட்ட ரீதியாக அப்ரோச் பண்ண எப்படி? ஒரு குற்றம் நடந்ததை பற்றி நீங்கள் எழுதும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி எழுதணும். அதுக்கு பதிலாக அதை சட்டப்பூர்வமாக எழுத நினச்சா அது படிக்கிறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது வாட்சன். உண்மைதான், அதோட முடிவு எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா அதை படிக்கிறவங்களுக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருந்தது இல்ல வாட்சன். எதையுமே முழுசா கவனிச்சு தெரிஞ்சுக்க நினைக்காத இந்த மக்களுக்காக நீங்க எதுக்கு விரிவா எழுதணும்? அவங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் தெரியாது. அதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை. நமக்கே இப்ப நல்ல சேலஞ்சிங்கான ஒரு கேஸ் கிடைக்கிறது இல்லைன்னு கவனிச்சிங்களா? ஏன்னா இப்ப வர குற்றவாளிகளுக்கு பண்ற தொழில திறமையோ ஒரு ஒரிஜினாலிட்டியோ இல்லை, யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ நமக்கும் அந்த கேஸ் சேலஞ்சிங்கா இருக்கிறது இல்லை. போற போக பார்த்தா பென்சில் தொலைஞ்சு போச்சு, கண்டுபிடிக்க ஷெர்லாக் ஹோம்ஸை வர சொன்னாலும் சொல்லுவாங்க. இங்க பாருங்க வாட்சன், நீ காலையில் இந்த லெட்டர் வந்துச்சு, இந்த கொஞ்சம் படிங்களேன். யாரோ ஒரு பொண்ணு வேலைக்கு போகணுமா, அதுக்கு என்னோட அட்வைஸ் வேணும்னு கேட்டிருக்கு. ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நம்ம பண்ணுற இந்த தொழிலோட அடி மட்டத்துக்கு வந்துட்டோம். உலகத்து மேலே இருந்த வெறுப்பில் ஷெர்லாக் அந்த லெட்டரை எடுத்து என்கிட்ட வீசினார். நான் அந்த லெட்டரை எடுத்தேன். மாண்டாக்ல இருந்து வந்திருக்கு, நேற்று ஈவினிங் எழுதினது. வணக்கத்திற்குரிய ஹோம்ஸ், எனக்கு ஒரு பணக்கார வீட்டில் வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில் ஜாயின் பண்ணணுமா வேண்டாமான்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் முடிவெடுக்கணும். உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கவும். நாளை காலை 10:30 மணிக்கு நான் உங்களை சந்திக்க வருகிறேன். yours faithfully வயலட் ஹண்டர். இது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்லை. ஒருவேளை இதுவும் கூட ஒரு சுவாரஸ்யமான கேஸாக மாறலாம். ரொம்ப சாதாரணமான ஒரு வாத்துல ஆரம்பிச்சு அந்த நீலக்கல் மாணிக்கம் கேஸ் மாதிரி ஒருவேளை இந்த கேஸும் அது மாதிரி இருந்துச்சுன்னா? அட, டைம் 10:30 ஆயிடுச்சே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு சந்தேகம் தீந்துரும் வாட்சன். அந்த பொண்ணு படியேறி வர சத்தம் கேட்குது, கொஞ்சம் அவசரமாக வர மாதிரி இருக்கு. அவர் சொன்னது மாதிரி ஒரு இளம் பெண் கதவை திறந்து உள்ள வந்தா. 21 வயசு இருக்கும். பார்க்க ரொம்ப ஆடம்பரமா இல்லாட்டியும் அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தா. அவ வந்த வேகமும் அவ சுறுசுறுப்பும் எதையுமே தெளிவா சிந்திக்கிறவளா தான் காட்டுச்சு. அவளோட தன்னம்பிக்கை அவ முகத்துல தெரிஞ்சது. நான் ஒரு அனாதை, எனக்கு சொந்த பந்தங்கள்னு யாரும் இல்லை. எனக்கு வேற வழியே தெரியல. அதான் உங்களை பார்க்க இங்க வந்திருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. எனக்கு நடந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதுக்கு கரெக்டான அட்வைஸ் கேட்க தான் வந்திருக்கேன். ஏன்னா இங்க வந்தா சரியான கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமா சாண்டர், உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். முதல்ல உட்காருங்க, பேசலாம். நான் கடந்த 5 வருஷமா கர்னல் மன்ரோ வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கர்னல் அவரோட குழந்தைங்களை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. ஸோ நான் அப்போலேருந்தே வேலை தேடிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி வேலை வாங்கி தரதுக்கு வெஸ்டவேன்னு ஒரு பெரிய ஏஜென்சி இருக்கு. ஏதாவது வேலை காலியா இருக்குமான்னு வீக்லி ஒன்ஸ் அங்கே போய் விசாரிச்சுட்டு வருவேன். ஸ்டாப்பர் தான் அதோட ஓனர். அவங்க கிட்ட ஒரு லெட்ஜர் இருக்கு. அதை பார்த்து தான் ஏதாவது வேலை காலியா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. போன வாரம் நான் அங்க போனப்போ ஸ்டாப்பர் கூட கொஞ்சம் குண்டா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் மிஸ் ஸ்டாப்பர் கிட்ட, வாவ் மிஸ் ஸ்டாப்பர், இவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க, இவங்க தான் கரெக்டான பொண்ணு. மிஸ், நீங்க வேலை தேடி தான் வந்தீங்க இல்லையா? ஆமா சார். குழந்தைங்களை பார்த்துக்க அப்புறம் வீட்டு வேலைக்கு சேர்த்து தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரைட்? எஸ் சார். என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? கர்னல் மன்ரோ வீட்டில் எனக்கு மாசம் 4 பவுண்ட் சம்பளம் கொடுத்தாங்க. அவ்வளவுதானா? எப்படி இவ்வளோ திறமையான ஒருத்தருக்கு இவ்வளோ கம்மியா சம்பளம் தந்தாங்க? சார், என்னோட திறமை நீங்க கற்பனை பண்றதை விட கொஞ்சம் குறைவா கூட இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச், கொஞ்சம் ஜெர்மன், அப்புறம் மியூசிக் தெரியும். டிராயிங் பெயிண்டிங்லாம் கூட பண்ணுவேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை நான் சொல்லிடுறேன்.
என்னுடைய பையனுக்கு 6 வயசு. வருங்காலத்துல ரொம்ப பெரிய ஆளா வரப்போறான். அவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி நான் அவ்வளோ கம்மியா சம்பளம் கொடுக்க முடியும்? ஸோ மேடம், உங்க சம்பளம் வருஷத்துக்கு 100 பவுண்ட். நான் இப்பவே அட்வான்ஸா 50 பவுண்ட் தந்துடுறேன். அட்வான்ஸா? நான் எங்க வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? காப்பர் பீச்சஸ், அதுதான் என் வீட்டோட பேரு. வின்செஸ்டர்ல இருந்து 5 மைல் தூரத்துல ஹாம்ஷயர்னு ஒரு ரொம்ப அழகான ஊர் இருக்கு. அங்க இருக்கு என்னுடைய வீடு. அங்கதான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. சார், என்னோட வேலை என்னவா இருக்கும்? அதை கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட சன் 6 வயசு. அவனை தான் நீங்க பாத்துக்கணும். அவன் கற்பாம்பூச்சிய கண்டா போதும், டக் டக் டக், நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார 3 காலி. சரியான சேட்டை. அவர் அப்படி சொன்னதை கேட்டதுமே முதல்ல கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் அவரோட சிரிப்பு பார்த்ததும் ஜோக் அடிக்கிறாருன்னு தோணுச்சு. என்னோட மொத்த வேலையுமே ஒரு குழந்தைய பாத்துக்கிறது மட்டும்தானா சார்? இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல. எனக்கு தெரியாதது இல்ல. என்னுடைய வைஃப் சொல்ற சின்ன சின்ன வேலையும் நீ செய்ய வேண்டியதா இருக்கும். அது பரவாயில்ல சார். அவங்க சொல்ற வேலையை செய்யறது சந்தோஷம்தான். பெரிய கஷ்டம்லாம் எதுவும் இல்லை சார். ரொம்ப நல்லது. நாங்க பார்க்க தான் கொஞ்சம் ரஃபா இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ளார ரொம்ப சாஃப்டானவங்க. எப்பவுமே எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டோம். எப்படி வேணா இருக்கலாம். ஒரு சில சமயம் நாங்க ஏதாவது ட்ரெஸ் கொடுத்து அதை நீ போட்டுக்கணும்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லுவியா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். அவரோட அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் உன்ன எப்போ அதுவும் இங்க உட்காரு இல்ல அங்க உட்காருன்னு சொன்னா அதை தப்பா எடுத்துப்பியா? அதெல்லாம் எதுவும் இருக்காது சார். நீ வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹேரை ஷார்ட்டா கட் பண்ணணும்னு நான் சொன்னா அது மட்டும் முடியாது சார். என்னோட முடிதான் எனக்கு அழகே. அதை நீங்க கட் பண்ண சொன்னா கட் பண்ண முடியாது சார். ஓ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. என் குழந்தைய பாத்துக்கிற ஆளுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும்னு என் வைஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்ககிட்ட வேலைக்கு சேரணும்னா நீ உன் ஹேரை ஷார்ட்டா கட் பண்ண வேண்டியிருக்கும். முடியாது சார், முடியவே முடியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஓகே, அப்ப சரி. நீ பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த வேலைக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. நீ ரொம்ப பொருத்தமான ஆள் கூட. ஆனா ஹேர் கட் பண்ண முடியாதுன்னா உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்க முடியாது. மிஸ் டாப்பா, அடுத்த ஆள் கூப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் ஹண்டர், நீங்க போகலாம். அவர் அப்படி சொன்னதும் மிஸ் டாப்பர் என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் மட்டும் அவர் சொன்னதை கேட்டு தலைமுடியை ஷார்ட் பண்ணிட்டு அந்த வேலையில சேர்ந்திருந்தா அவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைச்சிருந்திருக்கும். அது இப்போ கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் இனிமே எந்த வேலை வந்தாலும் என்னை கூப்பிட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஹோம்ஸ், அப்புறம் நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தேன். அங்கே என்னோட ஹாஸ்டல் பில், மெஸ் பில் எல்லாத்தையும் பார்த்ததும் ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு முட்டாள்தனமா முடியாதுன்னு சொல்லிட்டோமோன்னு தோணுச்சு. எப்பவும் பணக்காரங்க நம்மளை இப்படி ஏதாவது வித்தியாசமா பண்ண சொல்லுவாங்க. ஆனா இவங்க அதுக்கு பணம் தரதுக்கு ரெடியா இருக்காங்க. 100 பவுண்டு. இங்கிலாந்துல எத்தனை பேரு குழந்தைய பார்த்துக்க இவ்வளோ சம்பளம் தராங்க? என்னோட இந்த நீளமான முடியை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாதான் என்ன குறைஞ்சிட போகுது? அதுவும் இல்லாம இப்போ ஷார்ட் ஹேர் தானே ஃபேஷன். நான் ஒத்துக்கிட்டு இருந்தா ஃபேஷனுக்கு ஃபேஷனும் ஆயிருக்கும், நல்ல வேலையும் கிடைச்சிருக்கும். நான் அந்த வேலையை உதறி தள்ளினது உண்மையிலேயே பெரிய தப்புன்னு தோணுச்சு. அடுத்த நாள் அது இன்னும் உறுதியாச்சு. என்னோட கௌரவத்தை விட்டு திரும்பவும் மிஸ் டாப்பர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த வேலை இன்னும் இருக்கான்னு கேட்கலான் இருந்தேன். அப்போதான் இந்த லெட்டர் வந்துச்சு. படிக்கிறேன், கேளுங்க. அன்புள்ள மிஸ் ஹண்டர், மிஸ் டாப்பர் கிட்ட இருந்து உங்க அட்ரஸை வாங்கிதான் உங்களுக்கு நான் இந்த கடிதத்தை எழுதுறேன். உங்க முடிவை நீங்க மாத்திக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த லெட்டர் எழுதுறேன். நான் உங்களை பத்தி என்னோட வைஃப் கிட்ட சொன்னதுல இருந்து அவங்க உங்களை சந்திக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்க சம்பளம் 120 பவுண்டா இருக்கும். இதுவும் நீங்க எங்க கூட நாங்க சொல்ற மாதிரி இருக்க உங்களை மாத்திக்கிறதுக்கு தான் நான் அன்னைக்கு சொன்னதை விட 20 பவுண்ட் எக்ஸ்ட்ரா தரேன். என் மனைவி உங்களுக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக நீங்க புது ட்ரெஸ் வாங்கலாம் வீணா செலவு பண்ண வேணாம். என் பொண்ணு ஆலிஸ் இப்போ அமெரிக்கால இருக்கா. அவளோட ட்ரெஸ் இங்கே தான் இருக்கு. அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களை இங்கே உட்காரு அங்க உட்காருன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனா நீங்க உங்க தலைமுடியை ஷார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்காக மட்டும்தான் நாங்க உங்களுக்கு அதிக சம்பளம் தர ஒத்துக்கிட்டோம். ஏன்னா மற்றபடி குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையா இருக்காது. ஸோ நீங்க வின்செஸ்டர் வந்து இங்க வேலையில சேர்ந்துக்கோங்க. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் அனுப்புங்க. ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை நானே கூட்டிட்டு போறேன். இப்படிக்கு ஜெஃப்ரோரோ கேசல். இந்த லெட்டர் தான் ஹோம்ஸ் எனக்கு இன்னைக்கு வந்துச்சு. நான் வேலையை அக்செப்ட் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன்.
ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இத பத்தி முழுசா சொல்லி உங்க ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஹோம்ஸ்? வெல் மிஸ் ஹண்டர், நீங்க போறதுக்கு தயாராயிட்டீங்க. ஸோ நீங்க கேட்க வந்த முதல் கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு. ஆனா வேலைக்கு, அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவதுன்னா கண்டிப்பா போக வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். அப்போ என்ன நீங்க அங்க போக வேணாம்னு சொல்ல வரீங்களா? நீங்க போக வேண்டாம்னு தீர்மானமா சொல்ல என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிஸ்டர் ரூகாசில் ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு. மேபி அவர் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதை இந்த சமூகத்துல இருந்து மறைக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது போட்டுருக்கலாம். அப்படிதான் இப்போ எனக்கு நினைக்க தோணுது. ஆனா உங்களை மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு அங்க போய் வேலை பார்க்கறது சரியான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா மிஸ்டர் ஹோம்ஸ், இவ்ளோ அதிகமான சேலரி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆமா உண்மைதான். ஆனா இவ்வளவு அதிகமான சம்பளம் அங்கதான் எனக்கு சந்தேகமே. ஏன்னா வருஷத்துக்கு 40 பவுண்டுக்கே வேலைக்கு ஆள் கிடைக்கிறப்போ உங்களுக்கு 120 பவுண்ட் ஏன் தரணும்? நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? நானும் அதுதான் ஹோம்ஸ் நினைச்சேன். அதனாலதான் இந்த சிச்சுவேஷனை டீட்டெயில்டா உங்ககிட்ட சொல்லிட்டா அப்புறம் ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நானும் தைரியமா அங்க போவேன். உண்மையை சொல்ல போனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச கேஸ்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் உங்களோட தான். இந்த கேஸ் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கு. தைரியமா போங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா. ஆபத்தா? இதுல என்ன ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆபத்து என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஆபத்தாவே இருக்காது. நீங்க இந்த ஆஃபரை தைரியமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்க ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு தந்தி கொடுங்க. நாங்க உடனே புறப்பட்டு வந்துருவோம். அது போதும் ஹோம்ஸ், நான் இனி தைரியமா அங்க போவேன். நான் வேலைக்கு வரேன்னு உடனே ரூ கேசலுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பிடுறேன். வின்செஸ்டர் போறதுக்கு முன்னாடி என்னோட முடியையும் கட் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹோம்ஸ். See you. பரவாயில்லையே, மிஸ் ஹண்டர் ரொம்ப துணிச்சலான பொண்ணா இருக்காங்களே. தன்னை காப்பாத்திக்க கூடிய தைரியம் அவங்க கிட்ட இருக்கு. அது அவளுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாவே தேவைப்படும். கூடிய சீக்கிரமே அவகிட்ட இருந்து நமக்கு ஒரு தகவல் வரும். எனக்கு அப்பப்ப மிஸ் ஹண்டரோட ஞாபகம் வரும். அதிக சம்பளம், சிம்பிளான வேலை, ரொம்ப வித்தியாசமான சூழல். இது எல்லாமே ஒரு அசாதாரணமான நிலைமையை தான் காட்டுது. ரொம்ப தாராளமா சம்பளம் தரேன்னு சொல்ற அந்த ஆள் கூட ஏதோ வில்லன் மாதிரி தான் தெரிகிறார். தனியா அந்த பொண்ணு அங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருப்பாலும் இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ் இதை எதை பத்தியும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியும். மீறி நான் ஏதாவது கேட்டா எந்த தகவலும் இல்லாம ஒரு முடிவுக்கு வர்றது தப்புன்னு சொல்லுவார். ஆனா தன்னோட எந்த சகோதரிக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்படியே ஒரு மாசம் போயிருக்கும். ஒரு நாள் எங்களுக்கு மிஸ் ஹண்டர் கிட்ட இருந்து ஒரு டெலிகிராம் வந்தது. நாளை மதியம் வின்செஸ்டர்ல இருக்கிற பிளாக் ஸ்வான் ஹோட்டலுக்கு வரவும், அங்கு நாம் சந்திப்போம். இப்படிக்கு மிஸ் ஹண்டர்னு ரொம்ப சுருக்கமான தகவல் அது. ஆனா அதுல ஒரு அவசரம் தெரிஞ்சது. வாட்சன், நாளை காலையில வின்செஸ்டர் போறதுக்கு ட்ரெயின்ஸ் இருக்கான்னு செக் பண்றீங்களா? ஆமா, நீங்களும் கூட வரீங்க தானே? நிச்சயமா, நானும் வரேன். ஓகே, அப்ப நம்ம நாளைக்கு முதல் ட்ரெயின்ல வின்செஸ்டர் கிளம்புவோம். ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் நியூஸ் பேப்பர்ல மூழ்கி இருந்தார். லண்டனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். திடீர்னு பேப்பரை தூக்கி போட்டுட்டு வெளியில இயற்கை அழகை ரசிக்க ஆரம்பிச்சார். ட்ரெயின் இப்போ கிராமங்கள் வழியே போயிட்டு இருந்தது. பச்சை பசேல்னு உள்ள வயல்வெளிக்கு நடுவில் அங்கங்க சிகப்பு சாம்பல் நிறத்தில் இருந்த பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ். அதெல்லாம் தங்க நிறமா மாற்ற முயற்சி பண்ற சூரிய ஒளி, அதை தடுக்கிற மாதிரி உயர்ந்து நிற்கிற மலைகள்னு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. இது கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குல்ல ஹோம்ஸ்? பேக்கர் ஸ்ட்ரீட்ல கேட்குற வண்டிகளோட சத்தம், புகை, இதுல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுதான் உண்மையான அழகு. இல்ல வாட்சன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இதை பார்க்குற விதமே வேற. அது என்னோட சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். அங்கே தனித்தனியாக இருக்கிற வீடுகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளவு தூரமாக தனித்தனியாக இருக்கிற வீடுகளில் நடக்கக்கூடிய குற்றங்களும் அதை ஈஸியாக மூடி மறைக்க உதவும் அந்த வீடுகளோட தனிமையும் தான் அதோட ப்ராப்ளம். ஹோம்ஸ், இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? இவ்வளவு அழகான ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது குற்றங்களோட தொடர்புடையதா தான் தெரியுதா? ஆமாம், இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயம். ஷெர்லாக், நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க. அது என்னோட அனுபவத்தில் வந்தது. லண்டனில் இருக்கிற மிக மோசமான தெருக்களை விட குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது இந்த மாதிரி அமைதியான கிராமங்களில் தான்.
அதுக்கு காரணம் இருக்கு. லண்டன் மாதிரி மக்கள் நெருக்கமா வசிக்கிற பெரிய சிட்டில ஒரு குழந்தைய துன்புறுத்தினாலோ இல்ல ஒரு குடிகார கணவன் கிட்ட அடி வாங்கினாலோ அது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அனுதாபத்தையோ இல்ல ஆத்திரத்தையோ உருவாக்கிடும். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் போனா போதும், சட்டம் அது கடமை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மாதிரி தனித்தனியா தூரமா அந்தந்த வயலுக்குள்ள இருக்கிற கிராமத்து வீடுகளில் நடக்கிற அக்கிரமம் அவ்வளவு சீக்கிரம் வெளியில தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு இதை பத்தியெல்லாம் அவ்வளவா தெரியாது. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அங்க நடக்கிற தப்பெல்லாம் வெளியில வரதுக்கே வருஷங்கள் ஆகும். இப்போ இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. அவங்க வின்செஸ்டர் மாதிரி ஒரு டவுன்ல வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஆனா அங்க இருந்து 5 மைல் தூரத்துல இருக்கிற காப்பர் பீச்சஸ்ல வேலை பார்க்கறது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆனா இப்போ மிஸ் ஹண்டருக்கு ஆபத்து எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உண்மைதான். அவங்க நம்மளை சந்திக்க வென்செஸ்டர் வரைக்கும் வர முடியுதுன்னா அப்படி பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தா அவங்க தப்பிச்சிருக்கலாமே. ட்ரூ. ஸோ அவங்க முழு சுதந்திரமா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்மளை அவசரமா வர சொல்லி டெலிகிராம் கொடுக்கணும்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா ஹோம்ஸ்? மிஸ் ஹண்டர் நமக்கு கொடுத்த ஃபேக்ட்ஸை வச்சு மட்டும் என்னால் 7 விதமா விளக்கம் கொடுக்க முடியும். ஆனா இதுல எது சரிங்கிறத அவங்க இப்ப புதுசா கொடுக்க போற தகவலை வச்சு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வென்செஸ்டர்ல பிளாக் ஸ்வான் ஹோட்டல் கொஞ்சம் பிரபலமானது. ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. உள்ள போனதும் எங்களுக்கு ஒரு தனி டேபிள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்க மிஸ் ஹண்டர் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க 2 பேரும் உடனே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க ஹோம்ஸ். அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மிஸ். 3 மணிக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துடுறேன்னு மிஸ்டர் ரூக் கேசல் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இங்க வந்திருக்கேன். அதனால நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். நான் டவுனுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா நான் உங்களை பார்க்க தான் வரேன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. முதல்ல நான் ஒன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் மிஸ்டர் ஹோம்ஸ். ரூக் கேசலோ இல்ல அவரோட மனைவியோ என்னை எந்த கொடுமையும் பண்ணல. ஆனா அவங்க பிஹேவியரை என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுலதான் எனக்கு சந்தேகமாவும் இருக்கு. அவங்க பிஹேவியர்ல அப்படி என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல? நான் இங்க வந்து இறங்கினதும் மிஸ்டர் ரூக் கேசல் குதிரை வண்டியில ஸ்டேஷனுக்கே வந்து காப்பர் பீச்சஸ்க்கு கூட்டிட்டு போனாரு. அவர் சொன்ன மாதிரி அவரோட வீடு ரொம்ப அழகான இடத்துல தான் அமைஞ்சிருந்தது. ஆனா அவங்க வீடு அப்படி ஒன்னும் அழகால. ஒரு பழமையான பெரிய வீடு, எப்பவோ ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க. அங்கங்க பாசம் பிடிச்சு சரியா மெயின்டைன் பண்ணாம ரொம்ப அழுக்கா இருந்தது. அந்த வீட்டை சுத்தி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. பின்னாடி எல்லாம் காடா இருக்கு. ஆனா முன்னாடி மட்டும் ஒரு பெரிய ரோடு நேரா வந்து சேருது. அப்புறம் மிஸ்டர் ஹோம்ஸ், அந்த வீட்டுக்கிட்ட வரிசையா காப்பர் பீச்சஸ் மரங்கள் இருக்கிறதுனாலயே அந்த வீட்டுக்கும் காப்பர் பீச்சஸ்னு பேர் வந்திருக்கு. நான் உள்ள போனதும் அவரோட மனைவி கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவர் மனைவி நான் நினைச்ச மாதிரி மோசமாலாம் இல்ல, ரொம்பவே காம். ஆனா முகம் எல்லாம் வெளியில போய் இருந்தாங்க. அவங்களுக்கும் ரூக் கேசலுக்கும் ஒரு 15 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கும். அவருக்கு எப்படியும் ஒரு 45 வயசு மேல இருக்கும். அவரோட மனைவிக்கு ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அது மட்டும் இல்ல மிஸ்டர் ஹோம்ஸ், ரூக் கேசலுக்கு இவங்க செகண்ட் ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதுல அவருக்கு 20 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு தான் அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டதா அவர் சொன்னாரு. அந்த பொண்ணுக்கும் இப்ப இருக்கிற இவரோட மனைவிக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு இவங்கள சுத்தமா பிடிக்கல. ஆனா மிஸ்ஸஸ் ரூக் கேசலோட வாழ்க்கையே அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட பையனும் தான். ரூக் கேசலும் அவரோட மனைவி கிட்ட ரொம்ப அன்பாவே தான் நடந்துக்கிட்டாரு. ஆனா ஏன்னு தெரியல, மிஸ்ஸஸ் ரூக் கேசல் எப்பவும் சோகமாவே இருப்பாங்க. ஒரு சில சமயம் எதையும் நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட பையன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. எலி பறவைகள்னு இப்படி எதையாவது பிடிச்சு சித்திரவதை பண்றதுதான் அவனோட பொழுதுபோக்கு. பட் நான் சொல்ல வந்த விஷயத்துல அவனோட பார்ட் ரொம்ப கம்மி. இல்ல பரவாயில்ல, நீங்க எல்லாத்தையும் விவரமாவே சொல்லுங்க. அது இதோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். நான் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட விவரமா சொல்றேன். அந்த வீட்ல எனக்கு ரொம்ப அருவருப்பா தெரிஞ்சது அங்க இருக்கிற வேலைக்காரங்க தான். 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவன் பேரு டாலர். ரொம்ப உயரமா பார்க்கவே பயங்கரமா இருப்பான். எப்பவும் குடிபோதையில வேற இருப்பான். அவரோட ஒய்ஃபும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உயரமா தான் இருப்பாங்க. ஆனா எப்பவுமே சிடுசிடுன்னு இருப்பாங்க. வீட்டோட இன்னொரு மூலையில குழந்தை ரூம் பக்கத்துல என்னோட ரூம் இருக்கிறதுனால நான் இவங்கள அதிகமா பார்க்க வேண்டிய அவசியம் இருந்ததில்ல. நான் இங்க வந்து முதல் 2 நாளும் எல்லாமே ரொம்ப நார்மலா தான் போச்சு. ஆனா 3ஆவது நாள் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ரூக் கேசல் கிட்ட அவரோட மனைவி வந்து என்னமோ சொன்னாங்க. அவர் உடனே என்கிட்ட பெட்ரூம்ல ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்கு, அதை உடனே போட்டுட்டு வான்னு சொன்னாரு. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல்ல பண்ணது. அதே நேரம் அதை யாரோ ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அதை பார்த்ததுமே தெரிஞ்சது. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர வரைக்கும் அவங்க 2 பேரும் எனக்காக கீழே ஹால்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்ன அந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. கீழே அந்த ஹால்ல 3 பெரிய ஜன்னல் இருந்தது. அதுல நடுவுல இருக்கிற ஜன்னல் கிட்ட ஒரு சேர் போட்டு நான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்கார சொன்னாங்க. நான் உட்கார்ந்ததுல இருந்து ரூக் கேசல் அந்த ஹால்ல இங்கேயும் அங்கேயும் நடந்து நிறைய ஜோக்கா சொன்னாரு. அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல. நானும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன். அவரோட வைஃப் எனக்கு ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அங்க நடந்த எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட சிரிக்கல. இப்படியே ஒரு மணி நேரம் போயிருக்கும். ரூக் கேசல் திடீர்னு ஜோக் அடிக்கிறத நிறுத்திட்டு, இன்னைக்கு இது போதும், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தைய போய் பாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த 2 நாள் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி நடந்துச்சு. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நான் திரும்பவும் அதே ஜன்னல் கிட்ட உட்கார, அவர் ஜோக் அடிக்க, நான் சிரிக்க, திடீர்னு ஒரு நாவல் எடுத்து என் கையில கொடுத்து என்ன அந்த ஜன்னல் பக்கமா ஒரு சைடா உட்கார சொன்னாரு. நானும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்திலேயே இன்னைக்கு இது போதும், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றது ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. அவங்க என்னோட முகம் ஜன்னல் வழியா வெளியே தெரியாத மாதிரி தான் எப்பவும் அங்க உட்கார வச்சாங்க. இவங்க எப்பவுமே எனக்கு முன்னாடி இருந்து கதை சொல்றதுனால என்னால பின்னாடி திரும்பி ஜன்னலுக்கு வெளியே பார்க்கவும் முடியல. அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணேன். என்னுடைய முகம் பார்க்கற கண்ணாடி உடைஞ்சிருந்தது. அதோட ஒரு சின்ன பீஸை எடுத்து என்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து இவங்க ஜோக்க கேட்டு சிரிக்கும் போது அந்த கண்ணாடி வழியா ஜன்னலுக்கு வெளியே என்ன தெரியுதுன்னு பார்த்தேன். முதல்ல ஒண்ணுமே தெரியல. அப்புறம்தான் கொஞ்சம் தூரத்துல மெயின் ரோட்ல கோட் சூட்டு போட்டு ஒரு ஆளு இங்கேயே பாத்துட்டு இருந்தாரு. நான் இப்படி பார்த்தத மிஸ்ஸஸ் ரூக் கேசல் பாத்துட்டாங்க. அத அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல உடனே அவர் ஜன்னல் கிட்ட வந்து, மிஸ் ஆண்டா, அது உன்னுடைய ஃப்ரெண்டா? இல்ல எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. அப்படியா? அப்புறம் எதுக்கு அவன் அங்க நிக்கிறான்? சரி, அவனை முதல்ல அங்கிருந்து போக சொல்லுங்க. நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், அவரை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டாலே போதும். இல்ல இப்படிதான் இங்க அடிக்கடி சுத்திட்டு இருக்கான். நீ இங்க இருந்து போக சொல்லி கை அசைச்சா போதும், அவன் போயிடுவான். யூ டூ தட். என்ன திரும்பி நின்னு அவரை போங்கன்னு கையசைக்க சொன்னாரு. நானும் அப்படியே பண்ணேன். உடனே மிஸ்ஸஸ் ரூக் கேசல் ஜன்னலை சாத்திட்டாங்க. இது நடந்து ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ளூ ட்ரெஸ் போடவோ இல்ல அந்த ஜன்னல் கிட்ட வந்து நிக்கவோ இல்ல. வாவ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மிஸ்டர் ஹோம்ஸ், நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நான் வந்த முதல் நாளே மிஸ்டர் ரூக் கேசல் கிச்சன் பக்கத்துல இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு பெரிய நாய் வெறி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னாரு. நைட்டு ஃபுல்லா அதை அவுத்து விடுறதுனால நான் ரூமை விட்டு வெளியே வந்தா அது என்ன கடிச்சு கொதறிடும்னு என்ன வார்ன் பண்ணாரு. அந்த நாயை டாலர் ஒருத்தரால மட்டும்தான் சமாளிக்க முடியும்னு என்கிட்ட சொன்னாரு. வெளியாளுங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கிறதா சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு 2 மணி இருக்கும். அப்ப மேல இருக்கிற என் ரூம் ஜன்னல்ல இருந்து அந்த நாயை பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சம்பவம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னோட முடிய லண்டன்ல ஷார்ட்டா கட் பண்ணி அதை என்னோட பொட்டிக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் இங்க டிராயர்ல என்னோட முடி மாதிரியே இருந்துச்சு. என்னோட முடிதான் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கே, அது எப்படி டிராயர்ல வந்துச்சுன்னு டவுட்ல ட்ரங்க் பெட்டியில பார்த்தேன். அங்க என்னோட முடி அப்படியே இருந்துச்சு. அதையும் இதையும் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. எப்படி இவ்வளவு ஒற்றுமைன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு இந்த வீட்டோட அமைப்பு எல்லாம் கிளீனா தெரிஞ்சது. மேல என்னோட ரூம்க்கு போகும்போது பக்கத்துல ஒரு ரூம் எப்பவுமே அடைஞ்சிருக்கும். அன்னைக்கு அந்த ரூம் திறந்திருந்தது. அப்போ அங்க இருந்து மிஸ்டர் ரூக் கேசல் வெளியே வந்தாரு. கண்ணெல்லாம் செவப்பா, நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி ரொம்ப கோவமா இருந்தாரு. நான் அவர் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்ல. என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் ஏன் அந்த ரூம் எப்பவுமே மூடி இருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சரியா பதில் சொல்லாம போயிட்டாரு. அப்போதான் ஹோம்ஸ் எனக்கு தோணுச்சு, அந்த ரூம்குள்ள என்னமோ இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு. என் உள்ளுணர்வு சொல்லுச்சு அது வெறும் ஆர்வம் மட்டும் இல்ல, என்னோட கடமைன்னு. பெண்களுக்கு மட்டுமே இருக்கிற உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ரூம்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு. ரூக் கேசல் தவிர டாலரும் அவரோட வைஃபும் மட்டும்தான் அந்த ரூம்குள்ள போயிட்டு வருவாங்க. இதுக்கு மேல நான் சும்மா இருந்தா ஏதாவது பெரிய தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயம் வந்துச்சு. ஆனா என்னால தனியா அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அவங்க யாருக்கும் தெரியாம உங்களுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சேன். நீங்க தான் இவங்களோட இந்த வித்தியாசமான பிஹேவியர்க்குள்ள இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும். இவ்வளவு வித்தியாசமான கதையை நாங்க 2 பேரும் இது வரைக்கும் கேட்டதே இல்ல. அந்த டாலர் இன்னைக்கும் குடி போதையில் தான் இருந்தானா? ஆமா. அப்புறம் ரூகாசலும் அவர் ஒய்ஃபும் இன்னைக்கு ஈவினிங் வெளியில போறாங்க, சரியா? ஆமா. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல செல்லர் இருக்கா? அதோட கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கு, ஒரு வைன் செல்லர். நல்ல ஸ்ட்ராங்கான ரூம் தான். இந்த விஷயத்துல நீ இப்ப வர ரொம்ப தைரியமா தான் நடந்திருக்க. இன்னொன்னு நீ பண்ண வேண்டியிருக்கும், ஆனா அதை உன்னால ஈஸியா பண்ண முடியும். நான் செய்யறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க ஈவினிங் 7 மணிக்கு காப்பர் பீச்சஸ் கிட்ட தான் இருப்போம். அப்போ ரூகாசல் ஃபேமிலியோட வெளியில போயிருப்பார்.
டாலர் நல்லா குடிச்சிட்டு மயங்கி இருப்பான். ஆனால் அவன் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டாலர் தான் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. நீ அவங்களுக்கு ஏதாவது காரணம் காட்டி பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒயின் செல்லர் காமிச்சு அதுக்குள்ளே வச்சு பூட்டிடு. மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். நான் பண்றேன் மிஸ்டர் ஹோம்ஸ். எக்ஸலண்ட். நாங்கள் இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் தரவாக செக் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. உன்னை இங்கே கொண்டு வந்தது ஆள் மாறாட்டம் பண்ணுறதுக்காக. உண்மையான ஆளை மேலே அந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. அந்த ஆள் வேற யாரும் இல்லை, மிஸ்டர் ரூகாசலோட பொண்ணு மிஸ் ஆலிஸ் ரூகாசல் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்க அமெரிக்கா போயிட்டு தான் சொல்லியிருந்தார். உனக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஹைட் வெயிட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்கிறதால தான் அவர் ஒன்றா செலக்ட் பண்ணியிருக்கார். முடி கூட சேம் கலர். ஆனால் ஆலிஸோட தலைமுடி வெட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை ஏதாவது இல்னஸ்னால அப்படி ஆயிருக்கலாம். அதனால தான் உன்னோட முடியை கட் பண்ணாதான் உனக்கு வேலைன்னு அவர் கட்டாயப்படுத்தியிருக்காரு. ரோட்ல இருந்த அந்த ஆளு அவளோட ஃப்ரெண்ட் இல்லை அவளோட லவராக தான் இருந்திருக்கணும். நீ ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஜன்னல் கிட்ட நின்னதையும் அங்கே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததையும் அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்துட்டு நீ தான் ஆலிஸ் நம்ம நம்பியிருக்கணும். அதனால தான் நீ அன்னைக்கு கை அசிச்சு போக சொன்னதை பார்த்து அவன் போனதும் அதை பார்த்து மிஸ்ஸஸ் ரூகாசல் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. உடனே அந்த ஜன்னலையும் அடைச்சிட்டாங்க. அவங்க நாயை பட்னி போட்டு வெறி நாயை மாற்றி நைட்டு ஃபுல்லாக அதை அவுத்து விட்டதுக்கான காரணம் அவன் அவளை நைட்டு கூட மீட் பண்ணிடக்கூடாதுன்னு தான். இது வரைக்கும் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு. ஆனால் இதில் சீரியஸான விஷயம் அந்த குழந்தையோட மனநிலை தான். என்ன சொல்றீங்க ஷெர்லாக்? இதுல அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? வாட்சன், அஸ் எ டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்களோட பிஹேவியர் எல்லாம் பேரண்ட்ஸோட பழக்க வழக்கத்துலேருந்து தான் வருது. இதை நான் நிறைய கேஸில் கவனிச்சிருக்கேன். குழந்தைங்களோட பிஹேவியரை வச்சு அவங்க பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ இந்த குழந்தை இந்த அளவுக்கு வயலண்ட்டாக இருக்குன்னா அது ஒன்று அவனோட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்பா இல்லை சிரிக்காமே இருக்கிறவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கணும். ஆனால் யார்கிட்டேருந்து அந்த குணம் வந்திருந்தாலும் இதில் ரொம்பவே பாதிக்கப்பட்டது மிஸ் ஆலிஸ் ரூகாசல் தான். நீங்க சொல்றது கரெக்ட்னு நான் நிச்சயமா நம்புறேன். நம்ம இனி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்கள காப்பாற்றணும். இனி நம்ம ரொம்பவே கவனமாக செயல்படணும். ஏன்னா நம்ம டீல் பண்ணுற ஆள் ரொம்பவே தந்திரசாலி. 7 மணி வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 7 மணி ஆனதும் நாங்கள் அங்கே இருப்போம். நாங்கள் அங்கே வந்த கொஞ்ச நேரத்தில் இந்த மர்மத்துக்கான விடை தெரிஞ்சிடும். 7 மணிக்கு காப்பர் பீச் போய் சேர்ந்தோம். மார்ச் மாசங்கிறதுனால சூரியன் இப்பதான் மெல்ல மறைய ஆரம்பிக்குது. அந்த ஒளி வரி வரியா இருக்கிற காப்பர் பீச் மரங்கள் மேல பட்டு அந்த மர இலைகள் எல்லாம் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி மின்னிக்கிட்டு இருந்தது. வாசல்லையே மிஸ் ஹண்டர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சாச்சு இல்லையா? நான் மிஸ்ஸஸ் டாலரை அந்த ஒயின் செல்லர் ரூம்ல போட்டு பூட்டிட்டேன். அவங்களால வெளியே வரவே முடியாது. டாலர் நல்ல கொடி போதையில கிச்சன்ல தூங்கிட்டு இருக்காரு. இந்தாங்க மிஸ்டர் ரூகாசலோட டூப்ளிகேட் சாவி. நம்ம போய் ரூமை திறக்கலாம். சூப்பர், கரெக்டாக பண்ணிட்டீங்க. இப்போ மேலே எப்படி போகிறதுன்னு வழி காட்டினீங்கன்னா இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம். நாங்க மேல போய் டோரை திறந்தோம். ஒரு பெரிய காரிடோர். அந்த வழியா போனதும் மிஸ் ஹண்டர் சொன்ன டோர் வந்தது. மிஸ் ஹண்டர் கொடுத்த சாவி கொத்துல இருந்து ஒவ்வொரு சாவியா போட்டு ஷெர்லாக் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணார். ஆனா அதுல எந்த பலனும் இல்லை. உள்ள இருந்து ஒரு சத்தமும் வரல. ஷெர்லாக் முகத்துல கொஞ்சம் கவலை தெரிஞ்சது. மிஸ் ஹண்டர், நம்ம லேட்டாக வரலன்னு நம்புவோம். வாட்சன், கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். ஒரு கை கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்ததை பலமாக தள்ளி பார்ப்போம். அது ஒரு பழைய கதவு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பலமா தள்ளதும் அது திறந்துருச்சு. ஷெர்லாக்கும் நானும் ஒன்னாவே உள்ள போனோம். அந்த ரூம் ரொம்ப காலியா இருந்தது. அங்க ஃபர்னிச்சர்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு பெட் இருந்தது, பக்கத்துல ஒரு டேபிள் இருந்தது, அப்புறம் ஒரு கூட முழுக்க அழுக்கு துணி இருந்தது. அங்கிருந்த பெரிய ஜன்னல் திறந்திருந்தது. ரூம்ல ஒருத்தரும் இல்லை. இங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. மிஸ் ஹண்டரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரோ அந்த பாதிக்கப்பட்டவர் கடத்தியிருக்காங்க. ஆனா எப்படி? மேலே இருக்கிற ஓட்டை பிரிச்சு. வாங்க வாட்சன், நாமளும் மேலே போய் பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே ஷெர்லாக் அந்த பிரிஞ்ச ஓடு வழியா மேலே ஏறினார். வாட்சன், அங்க பாருங்க. அங்க ஒரு பெரிய ஏணி இருக்கு. இது வழியா தான் அவங்க தப்பிச்சு போயிருக்கணும். இது எப்படி இங்க வந்துச்சு? மிஸ்டர் ரூகாசல் வெளியே போகும்போது இந்த ஏணி இங்க இல்லையே. ரூகாசல் தான் திரும்பி வந்து இதை பண்ணியிருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஃபிலிம். அதோ கீழந்து யாரோ படியேறி வர சத்தம் கேட்குது. அது அவராக தான் இருக்கணும். வாட்சன், உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, அதை ரெடியாக வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஷெர்லாக் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் அந்த டோர் கிட்ட வந்தார். ரொம்ப குண்டா, கையில ஒரு பெரிய கம்போட. அவரை பார்த்ததுமே மிஸ் ஹண்டர் கத்திக்கிட்டே பயத்துல ஓரமா ஒதுங்கிட்டாங்க. ஆனா ஷெர்லாக் நேரா அவர் முன்னாடி குதிச்சு, வாங்க வில்லன், உங்களோட பொண்ணுங்க சார். அந்த குண்டு மனுஷன்
சுத்திலும் பார்த்துட்டு மேல ஓடு பிரிஞ்சிருந்ததை பார்த்தாரு. அதை நான் கேட்கணும். டேய் திருடங்களா, கொள்ளக்காரங்களா, என் பொண்ணு எங்கடா? உங்களை நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். இனி நீங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. டேய், உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அவர் கடகடன்னு இறங்கி வெளியில ஓடுனார். ஐயோ, அவர் அந்த நாய் அவுத்தோட போயிட்டு இருக்காரு. என்கிட்ட என் ரிவால்வர் ரெடியா இருக்கு. சீக்கிரமாங்க, நம்ம ஃப்ரண்ட் டோர் போய் க்ளோஸ் பண்ணோம், இல்லாட்டி அவங்க அது வழியா தப்பிச்சு போயிடுவாங்க. எல்லாரும் கீழே வேக வேகமா இறங்கணும். ஷெர்லாக்கும் நானும் வெளியே போய் வீட்டுக்கு பின்பக்கமா போனோம். அந்த வெறி பிடிச்ச நாய் மிஸ்டர் லூகாஸ்டல் குரல் வலைய கடிச்சதை பார்த்து நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். மண்டை செதறி அது அங்கேயே செத்து விழுந்துருச்சு. கழுத்துல கடிபட்டிருந்த மிஸ்டர் லூகாஸ்டல் அப்படியே தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட் ரூம்ல இருந்த சோஃபால கொண்டு வந்து படுக்க வச்சோம். நல்லா குடிபோதையில இருந்த டாலர் தள்ளாடிக்கிட்டே கீழே விழுந்து கிடந்தான். நான் மிஸ்டர் ரூகாஸ்டலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அங்க அந்த உயரமான லேடி உள்ள வந்தாங்க. மிஸ்ஸஸ் டோலர், மிஸ்ஸஸ் டோலர். மேலே வரதுக்கு முன்னாடியே மிஸ்டர் ரூகேஸ்டல் என்னை திறந்து விட்டார். மிஸ் ஹண்டர், நீங்கள் என்கிட்ட உங்கள் பிளானை பற்றி முதலே சொல்லியிருந்தா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். இப்போ நம்ம எல்லாரையும் விட மிஸ்ஸஸ் டோலருக்கு தான் மேலே மாடியில் யார் அடைச்சி வச்சிருக்காங்கன்ற விஷயம் முழுசா தெரியும். ஆமாம் சார், எனக்கு தான் தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்ல தயாராக இருக்கேன். அப்போ சொல்லுங்க மிஸ்ஸஸ் டோலர், இதில் இன்னும் சில பாயிண்ட்ஸ் எனக்கு தெளிவாக தெரியணும். நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். என்னை அந்த ரூமில் பூட்டி வைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நான் முதலையே சொல்லியிருப்பேன். இனி இது கோர்ட்டு கேஸுன்னு போச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் மிஸ் ஆலிஸ் ரூகேஸ்டலோட ஃப்ரெண்டு. மிஸ்டர் ரூகேஸ்டல் 2வது கல்யாணம் பண்ணதுலேருந்தே மிஸ் ஆலிஸ் சந்தோஷமாகவே இல்லை. மிஸ்டர் ஃபவுலரை ஒரு ஃபங்க்ஷனில் சந்திச்சதுக்கப்புறம் தான் ஆலிஸ் வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்ப வர ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சொத்தோட முழு உரிமையும் ஆலிஸ்க்கு தான் இருக்குது. ஆனால் அவள் அதை பற்றி எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணதில்லை. எல்லாத்தையும் மிஸ்டர் ரூகேஸ்டலையே மேனேஜ் பண்ண அனுமதிச்சா. ரூகேஸ்டலும் எல்லாமே தன்னோட கையில் தான் இருக்குன்னு சந்தோஷமாக தான் இருந்தார். எப்போ அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொத்தை தனக்கு தரமாட்டேன்னு நினச்சாரோ அப்போத்துலேருந்து ஆலிஸை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார். அவர் பண்ண டார்ச்சரில் அவளுக்கு பிரெயின் ஃபீவர் வந்து அவள் படுத்த படுக்கையாக ஆயிட்டா. அப்போதான் அவள் முடியை கட் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் மெதுவாக குணமானான். ஆனால் ஃபவுலர் ஆலிஸை உண்மையாக காதலிச்சதுனால விடாமல் ஆலிஸை சந்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ மிஸ்டர் ரூகாஸ்டல் ஆலிஸை வீட்டுக்குள்ளேயே கைதி மாதிரி மாடியில் இருக்கிற ரூமில் அடைச்சி வச்சிருந்தேன், சரியா? ஆமாம் சார். அப்போ இந்த ஃபவுலரை ஏமாற்றி பெரட்டி அனுப்பதான் மிஸ் ஹண்டரை லண்டன்லேருந்து கொண்டு வந்தார் இல்லை? கரெக்டாக சொன்னீங்க சார், அதுக்கு தான். ஆனால் ஃபவுலர் ஒரு செயலர். அவனோட தொடர் விடாமுயற்சியால் உங்களுக்கு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஆலிஸை காப்பாற்ற சம்மதிக்க வச்சுட்டான். ஆமாம் சார், மிஸ்டர் ஃபவுலர் ரொம்ப நல்லவர். அவர் ஆலிஸை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல போதையில் இருக்கிற சமயத்தில் ரூகாஸ்டல் வெளியே போனதோ அங்கே ஒரு ஏணி வைக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம் சார், அப்படி தான் நடந்தது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் டோலர். இந்த புதிருக்கான முழு விடையும் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. அதோ ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு மிஸ்ஸஸ் ரூகாஸ்டலும் வராங்க. வாட்சன், நம்ம போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நாம் இங்கே இருந்தோம்னா தேவையில்லாத பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது. வாங்க போகலாம். இப்படிதான் காப்பர் பீச்சோட மர்மம் தீர்ந்துச்சு. மிஸ்டர் ரூகாஸ்டல் அந்த வீட்டில் அவர் மனைவியோட உதவியில ஒரு புணம் மாதிரி தான் வாழ்ந்தார். ஆலிஸும் ஃபவுலரும் அங்கிருந்து தப்பிச்ச மறுநாளே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வயலட் ஹண்டர் லண்டன்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்ப தன்னோட பிரச்சனையோட மையமாக இல்லையோ ஷெர்லாக் அதுக்கப்புறம் மிஸ் வயலட் ஹண்டரை கண்டுக்கவே இல்லை. அவர் வழக்கம் போல தன்னோட புக்லையும் ஆராய்ச்சியிலையும் மூழ்கிட்டார்.